துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய, தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத, போராட்ட குணமுடைய, எதிலுமே முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சி செஞ்சு வெற்றியும் காணக்கூடிய நவ கிரகங்களில் அசுரகுருன்னு பேரெடுத்த தனக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்ட, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக பட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகளை பல கொண்டவர் அவர்கள். யாரை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம்? துலாம் ராசி தாங்க. நீதி, நியாயம், தர்மம் இது மூணும் தான் இவங்களோட உசுருங்க. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பதிவு எதுக்கு? சனி பகவானை வக்ர நிவர்த்தியினால் கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. வக்ரம்னா என்ன? பின்னோக்கி நகர்றது. இப்போது இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு. இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும்? பலவிதமான குழப்பமாக இருந்துச்சு. எதையுமே முடிவெடுக்க முடியலை. அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் தெரியும். நிதி நெருக்கடிகள் மறையுதுங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுதுங்க. உங்களை மதித்து நடக்கக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், புகழின் உச்சியை அடையக்கூடிய நேரம். கடினமாக உழைச்சோம், பலன் இல்லை. யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு? அசிங்கமும் அவமானமும் நம்மளை குறை சொல்லாத வாயே இல்லை. இப்போ அந்த குறை சொன்ன வாய் எல்லாமே நம்மளை போற்றி புகழ போகுதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது. ஆண்டவனே துணைன்னு சொல்லி தாங்க ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குண்டான பலனை கடவுள் கொடுக்கணும். அப்படிதான் போட்டி பந்தயங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூட போறீங்க. பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்போ தீரப்போகுதுங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுது. நீங்கள் பிரபலமாக ஆக போகிறீங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போகிறீங்க. அதே சமயம் உங்களுடைய புலதர திட்டங்கள்லேயுமே உயர்வு கிடைக்குங்க. மனம் நொந்து போயிருந்தீங்க சில நேரங்களில். ஆனால் இப்போது ஏற்றமான காலம்ங்க. சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. உங்களை சுற்றி இருந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறாருங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு படம் காட்ட போகிறாருங்க. வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தன்னால் விலக போகுதுங்க. உத்தியோகத்துல எல்லாம் உங்களுடைய வேலையை கொடுத்து சரியான நேரத்துக்கு கொடுத்த வேலையை முடிச்சிருவீங்க. மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். கூட வேலை பார்க்குறவங்க உதவியாக இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகுங்க. எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். திக்கு முக்காடுவீங்க. மகிழ்ச்சியில் கடும் முயற்சி செஞ்சாலுமே எந்த வேலையுமே முடியலடான்னு கவலைப்பட்டா உங்களுக்கு இப்போ எல்லாமே லாபங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் இருக்கிற சிரமங்கள் எல்லாமே குறைய போகுது. தடைகள் எல்லாமே உடையப்படுதுங்க. அனைத்து செயல்பாடுகளுமே வெற்றி அடைவீங்க. தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும். புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கடன் சுமை குறையும். கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் எல்லாமே அதிகமாகுது. கட்சி மேலிடத்தில் பாராட்டப்படுவீங்க. தொண்டர்களினுடைய ஆதரவு இருக்குங்க. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை பெற போறீங்க. அதே நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்க போறீங்க. மக்கள்கிட்ட நன்மைகள் செஞ்சு எதிர்கட்சிக்காரங்களே உங்களை பாராட்டுவாங்க. புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. கலையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருங்க. பணவரவு சீராக இருக்கும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்.
உங்கள் திறமையினால் புகழை தக்க வச்சு கொள்வீங்க. கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகுங்க. இது உங்களுக்கு வருமானமாக மாறும். பெண்மணிகளுக்கு கணவர்கள்கிட்ட அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஆன்மீகம், சுற்றுலா, இந்த இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்திலையும் ஒற்றுமை பலப்படுது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகுதுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க. கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா சாதனை புரிவீங்க. உழைப்பு குறைஞ்சிது அப்படின்னா உயர்வும் குறையுங்க. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்துங்க. விளையாட்டுகளுமே வெற்றி வாகை சூடுவீங்க. எல்லா விஷயத்துலேயும் மகிழ்ச்சி பெங்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா சக்கரத்தில் நீதியுடைய சமநிலையை காத்து நிற்கிறவங்க. ஏன் ஒரு சில விஷயத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, பெருசாக வந்துட்டான்ப்பா இவன் ஒருத்தன் நியாயத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஏதாவது ஒரு அநியாயமாக ஒரு விஷயம் செய்கிறாங்க, இல்லை யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா முதல்ல குரல் கொடுப்பாங்க, தட்டி கேட்பாங்க. ஏன் சில சமயங்களில் சண்டை சச்சரவாக கூட போகும், போலீஸு கேஸுன்னு கூட போயிருப்பீங்க. மனுஷங்கன்னா தங்கம்ங்க. இது துலாம் அவங்க தான். வாழ்க்கையில் பல சமயம் இவங்களை இந்த வாழ்க்கை அலைய விட்டுருக்கு, அழுக விட்டுருக்கு. ஆனாலுமே தன்னோட குணத்தை மாற்றிக்காத தங்கம் போலதாங்க இவங்க. எவ்வளவு நாள் கஷ்டம், வருஷ கணக்கில் கஷ்டம் மட்டும்தான். ஆனால் சனியோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு குருவோட சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதினா சுக்கிர பகவானும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் சாதாரண ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கை பயணம் முடிய போகிறது இல்லைங்க. ஒரு ராஜயோகம் போல் உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது. துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சனி 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டில் நிவர்த்தியாகி இருக்காரு. இதனால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது, மன அழுத்தம் குறையுது, சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. தொழிலில் இருந்த மந்த நிலை மாறுதுங்க. தொழில் வேகம் எடுக்க போகுது. மன அமைதி கிடைக்கும். முதல்ல உங்கள் மனசு அமைதியாகுது. வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகுது. சொத்துக்களால் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களால் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுதுங்க. தொழிலையுமே சாதிச்சு காட்டுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துருச்சுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் கூட்டு தொழிலில் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம், அதிர்ஷ்டம், தெய்வ அருளை கொடுக்குறாருங்க. புதனுடைய வாக்கு ஆற்றல் அதிகப்படுத்துறாரு. சொன்னால் அந்த செயல் பலிக்கும். வாக்கு வன்மையால் வளம் காக்கணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரம், பொறுப்புகள் வந்து சேரும். இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழகு பார்க்க போகுது. இதோட துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில் ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு முக்கியமான காலகட்டங்க. சனி பகவானால் நிலையான தொழிலில் பெரிய உதவி, சொத்து யோகம், மன அமைதி, குடும்பத்தில் நிலைப்புத்தன்மை, நல்ல திருமண யோகம், வெளிநாட்டு வாய்ப்பு, கலை, அழகு, பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே உயர்வு, பெரிய வருமானம், பேரு புகழோட இந்த சமுதாயத்தில் வலம் வர போகிறீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுதுங்க. பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. கூட்டாளிகளால் அதிர்ஷ்டம் இருக்குங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. துலாமோட அதிபதி இந்த 2 பேரும் சேர்றதுனால முடியாத உள்ளார்ந்த சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. ஒரு நல்ல தரமான உயர்ந்த வாழ்க்கையை, ஒரு லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேரு புகழோட வலம் வர போகிறீங்க. பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல க்ரோத். இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரண
சாதாரணமான யோகம் இல்லைங்க, ரொம்ப அரிதான யோகம். உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது 12 நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. வீட்டில் அமைதி, சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீடு மாற்றம், வீட்டை புறணமைக்கிறது, குழந்தை பாக்கியம், இந்த ட்ராமா, கலை, கரியர் எல்லாத்துலேயுமே பெரிய வளர்ச்சி, பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு, பிடிச்சவங்களுக்காக ட்ராவல் பண்ணுங்கள், தந்தை மகன் உறவு, அப்பா மகள் உறவு எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அவங்கக்கிட்ட அன்பும் ஆதரவும் உதவியும் கிடைக்க போகுதுங்க. காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி சமநிலை, நிதானம், அழகு, அமைதி, நீதி இது எல்லாமே இவங்களுடைய அடையாளம்ங்க. இப்படி தான் இவங்கள அடையாளப்படுத்துவாங்க. இவங்க எது செஞ்சாலுமே அது யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது, துன்பம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவங்க தான் முதன்மையானவங்க. எல்லா ராசியிலுமே நல்லவங்க இருப்பாங்க, ஆனால் துலாம் அப்படின்னாவே நல்லவங்க தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி அன்பு, அழகு, கலை, சிந்தனை இதுவும் துலாம் ராசியோட அடையாளம் தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போது ராசிகளில் இவங்க வித்தியாசமானவங்க. இந்த கலியுகத்தில் யாருங்க நீதி, நேர்மை, நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க? ஆனால் இவங்க எந்த கலியுகத்தில் தேவர்கள் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சில வருஷங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலையில் சிரமம், உறவுகளில் குழப்பம், மன அழுத்தம் இருந்துச்சுங்க. சில வருஷமாகவே உங்களுக்கு வேலையில், உத்தியோகத்தில், தொழிலில் சிரமம் இருக்குங்க, உறவுகளில் குழப்பம் இருக்குது, சண்டை சச்சரவு, அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது நம்மளுடைய தலைவிதி என்னவோ கஷ்டமாக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம். ஏன் சனீஸ்வர பகவானே நம்மளை போட்டு பொழக்கலாம், சோதனை வேதனை இல்லையா? ஆனால் இப்படி நம்ம தலையெழுத்தையே மோசமாக இருந்தால் கூட சில கிரகங்களினுடைய சேர்க்கை, சில கிரகங்களினுடைய பார்வை, சில கிரகங்களினுடைய இடப்பெயர்வு சில நேரங்களில் சில விதமான யோகங்களை உருவாக்குங்க. அந்த யோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜெயிலில் போட்டவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற மாதிரி சில நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யுங்க. அப்போது பட்ட கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் விதிவிலக்காக வேலை பார்க்குங்க. அப்படி தான் துலாம் ராசி படக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ஒரு அருமருந்தாக வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமாக வேலை செய்ய போகுது. எப்படிமா இந்த யோகம் எந்த இடத்துல உருவாக்கியிருக்கு? அது உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் தாங்க உருவாகுது. அதாவது கடகராசியோட அதிபதியான சந்திர பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய குருவோடு இணையறதால இந்த கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். ஸோ யானையை போல பலமாகவும் வலிமையாகவும் நீங்கள் மாற போகிறீங்க. சிங்கத்தை போல ஆற்றலையும் பெற போகிறீங்க. குரு இருக்கிறதுனால ஞானத்திற்கும் எல்லா விதமான, அதாவது சகல விதமான சௌபாக்கியங்களுக்கும் இவர் பொறுப்புங்க. சந்திரம் அப்படின்னாவே மனசுங்க, மனசை ஆள்பவர் இல்லையா? ஸோ உங்களுடைய மன கஷ்டம் கண்டிப்பாக விலக போகுதுங்க. மனசில் இருந்த குழப்பம், பதட்டம், பயம் இது எப்படியாகுமோ அது அப்படியாகுமோ இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குதுங்க. சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேர்ந்தால் உருவாகக்கூடிய இந்த தெய்வீக யோகம் தாங்க இந்த கஜகேசரி யோகம். யான பலம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த வலிமை, ஆட்சி, செல்வத்துக்கு இவர் பொறுப்புங்க. அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு, ஞானம், தெய்வ அருள் இது ரெண்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் சேருது அப்படின்னா அறிவு ப்ளஸ் செல்வம் ப்ளஸ் மன அமைதி ப்ளஸ் புகழ் இந்த நாலுமே முக்கிய அம்சங்களாக ஒன்றா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கடக ராசியில் இருக்கார் இல்லையா, அதாவது உங்களுக்கு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தொழில், பதவி, புகழ், சமூக நிலை, மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு, தொழில் நிலையில் வலிமை. அதாவது இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு நேரடியாக வேலையில் வளர்ச்சி, பதவி உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், புகழ், அதிகாரம், ஆதரவு எல்லாத்தையுமே தரப்போகுதுங்க. ஸோ அடுத்த 40 நாட்களில் முழு பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேலையில், தொழிலில் வளர்ச்சியை பார்ப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த 40 நாட்கள் உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்க்கைக்குமே சரிங்க தங்க நேரம்னு சொல்லுவோம். அதாவது பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். குரு சந்திரன் சேர்றதால மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் வெளிச்சமும் உழைப்புக்கும் உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அடையாளம் கிடைக்குங்க. புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள், இது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க, சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, புதிய ஒப்பந்தங்கள், பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வணிக விரிவாக்கம் செய்வீங்க. அரசு அனுமதி எல்லாமே ஈஸியாக கிடைக்குங்க. சின்ன வியாபாரம் பண்ணால் கூட வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அரசாங்க துறையில் இருக்கீங்க அப்படின்னா புதிய பதவிகள், பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் பணங்கள் கையில் சாதாரணமாக சுழலக்கூடிய நேரங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிரன் அப்படின்னா தினசரி வாழ்க்கைக்கு பொறுப்பாளர் அவர் தாங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் லாபம், உயர்வு, எல்லா விதங்கள்லையுமே நன்மையை நிரந்தரமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ புதிய முதல்ல செய்ய நினச்சா கூட இது சரியான நேரம்ங்க. பங்கு சந்தையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா லாபம் நிரந்தரமாக நீடித்த காலங்களுக்கு கிடைக்குங்க. கட்டுமானம், கல்வி, கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. ஆனால் பணத்தை வீணாக செலவழிக்காதீங்க. சந்திரனுடைய தாக்கம் சில நாட்களில் உணர்ச்சியால் செலவழிக்க வைக்குங்க. இந்த ஆடம்பரத்துக்காக, அன்புக்காக செலவு செய்கிறது கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கையில் பணம் இருக்குது அப்படின்னா தேவை இருக்கிற செலவா இல்லை தேவை இல்லாத செலவா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணிக்கோங்க. சுத்தமாக தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ வரவு செலவில் கவனம் தேவைங்க. பண விஷயத்தில் சேமிக்க பாருங்கள். அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்டில் அமைதி பிறக்குங்க. குடும்பத்திலையும் முன்னால் இருந்த சண்டை சச்சரவு, பல வருஷமாக பேசாமல் இருப்பாங்க இல்லையா, நண்பர்கள், உறவுக்காரங்க, கணவன் மனைவி வீட்டில் அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஏதாவது பிணக்குகள், கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகுங்க. இனிமையான உறவுகள் இப்போ சேரப்போகுது. தந்தை தாயாரினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு எல்லாமே விலகுது. அன்பும் ஆரோக்கியமும் பெருகுது. அந்யூன்யம் பெருகுது. பிள்ளைகளால் வளர்ச்சியில் பெருமை அடைய போகிறீங்க. உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும். குருவினோட பார்வையினால் குடும்பத்தில் தெய்வ சக்தி அதிகமாகுது. புதுசாக வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிறது, தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லா தடைப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு திரும்ப சேரப்போகுதுங்க. அதே மாதிரி காதல் மற்றும் திருமணம், காதல் உறவுகள் எல்லாமே அமைதி பெற போகுதுங்க. காதல் உறவுகள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூட போகுதுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது. திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க. புதுசாக ஒருத்தர் மனசில் நுழைவாங்க. ஆனால் அது நிலையான உறவாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி மறுமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை திருமணம் ஆகலை, ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட திருமண யோகம் இருக்குங்க. மழலை சத்தத்திற்கு யோகம் இருக்குன்னா கூட குரு அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மங்களகரமான மழலை சத்தம் வீட்டில் கேட்கும். அதே மாதிரி கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி, மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய, அதாவது பிஹெச்டி பண்ணாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராகினாலும் சரி, அரசாங்கம் தேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரிங்க, குரு சந்திரன் சேர்றதுனால இது உங்களுக்கு அனுகூலமான நேரங்க. முன்னேற்றமான சிந்தனை, ஆர்வம், நினைவாற்றல், தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதிய கல்வித்துறைகளில் ஆர்வம் பெருக்க போகுதுங்க. வெளிநாட்டு கல்வி தொடர்பான
தொடர்பான அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் துறைகளில் எல்லாமே நல்ல அனுகூலம் இருக்குங்க. ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக பெற்றோர்கிட்டையும் சரிங்க, ஆசிரியர்கள்கிட்டையும் சரிங்க. குறிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும்